இன்றைக்கி நாம் உலகத்தில் இருக்கோன்னா, எல்லாருமே இருக்கோன்னா, அதுக்கு ஒரு காரணம் நமது பெற்றோர்கள் தான். அவங்க இல்லாமல் இந்த உலகத்தில் வந்திருக்கவே முடியாது. முதியோர்கள் இந்த சமுதாயத்தால் ஒதுக்கப்படுறாங்க அப்படின்றது பார்த்தேன். அதாவது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி எனக்கு வேண்டியவரையும் நான் யூஸ் பண்ணிப்பேன், மனிதனையும். அது வேண்டான்னும் போது அவங்கள தூக்கி போட்டுடுவேன். நாங்கள் பார்க்கும்போது சொல்லுவாங்க, நாங்கள் இறந்துட்டா போதும், ஏன் உயிர் வாழணும். இங்கே வரும்போது முக்கால்வாசி முதியோர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சலில் வருவாங்க. அதாவது ஒரு பெரிய ஷாக் அவங்களுக்கு. எந்த பசங்களை நம்பி வாழ்ந்தாங்களோ அவங்க கைவிட்டாங்கன்னு நினைக்கிறதே அவங்களால தாங்கிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் முதல்ல அவங்களுக்கு நான் கொடுக்கறது அன்பு, ஆதரவு. அதுக்கப்புறம் முதல்ல சரியான உணவு பாதுகாப்பாக கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வராங்க. நான் மேலும் பல முதியோர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கணுன்னா உங்களோட ஆதரவு நிச்சயமாக இருக்க வேண்டும். அது இருந்தால்தான் இப்போ இருக்கிற முதியோர்களையும் சரி, வருங்காலத்தில் வரக்கூடிய முதியோர்களையும் சரி, எங்களால் பாதுகாப்பாக அரவணைத்து அன்போடு அழைத்து செல்ல முடியும்.